ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை பகல் 3:07 இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. நான் சொல்லக்கூடியது திருக்கணிதப்படி, வாக்கியப்படி வேறு டைமில் பிறக்குது. ஆனால் அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமை தான். இந்த மாதம் உங்களுக்கு என்னென்னா பல மாற்றங்கள் இருக்குது. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது 7.5 சனி இருக்குது, இது நமக்கு நல்லா இல்லை அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னா இந்த 7.5 வருஷமும் அப்படியே இருக்குமானா அப்படி இருக்காது. ஒவ்வொரு மாதமும் கோச்சாரம், அதாவது கிரகங்களுடைய நிலைகள் மாறுபாடு இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்த பலன்களை நீங்கள் கட்டாயம் அனுபவிப்பீங்க. நல்லது நடந்தாலும் சரி, அது உங்களுக்கு வருமானங்கள் வர மாதிரி இருந்தாலும் சரி, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அப்பப்போ என்ன செஞ்சுக்கணும், அதையும் நீங்கள் அனுபவிச்சுக்கணும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ராசிக்கு பொருந்துதோ இல்லையோ அது உங்களுடைய ராசிக்கு கட்டாயம் பொருந்துதுங்க. ஏன் அப்படின்னா பொதுவாக 10ஆம் இடத்துல எந்த கிரகங்களில் திக்பலம் பெறும் அப்படின்னா சூரியன், செவ்வாய். இதில் தை மாதத்திலே சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்பலம் பெறாரு, உங்களுடைய ராசிக்கு திக்பலம் பெறாரு. அது என்னென்னா சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக போகிறாரு. அந்த 5ஆம் அதிபதி யார்? அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன். சரி, அது கூட சுக்கிரன் இருக்கார். 2 7 கூடையவர் சுக்கிரன். அப்போது அங்கே 10ஆம் இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் பார்த்திங்கன்னா உச்சபலம் பெறுறது, அதாவது திக்பலம் பெற்று உச்சபலம், அதாவது தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். சூரியன், சுக்கிரன், புதன், எத்தனை கிரகங்கள், செவ்வாய், 4 கிரகங்கள் இருக்குது. அப்போ தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல மாற்றங்கள் தான். காசு பணம், அதாவது உங்களுடைய எண்ணங்களை தொழிலில் குவிச்சிட்டு நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சா மட்டும் போதும், அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அவ்வளோ கிரகங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் உங்களுடையதை எண்ணங்களை அலைபாய விடாதீங்க. சண்டை சச்சரவுகள்லையோ அல்லது தேவையில்லாத விஷயங்கள்லையோ தேடி போகிறது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தொழிலை எப்படி டெவலப் பண்ணலாம், காசு பணம் வருமானம் வரத்துக்கு என்ன பண்ணலாம், ஒரு சின்ன விஷயத்தை போட்டால் கூட இந்த மாதம் அது உங்களுக்கு நல்லா பெருகிரும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல உச்சமாகிறது மட்டும் இல்லை, திக்பலம் அடைகிறாரு. சூரியனும் கூட இருக்கார், அதுக்கப்புறம் சுக்கிரனும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதமானு கேட்டிங்கன்னா தொழில் சூப்பராக நீங்கள் தொடங்கிடலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 6 கூடையவர் பார்த்திங்கன்னா புதன், அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது என்னென்னா, கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ், ஒரு லோன் எடுத்து பேங்க் லோன் கிடைக்காம இருக்கிறவங்களாம் இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். டக்குன்னு சேங்ஷன் ஆயிரும், 2 நல்ல சேங்ஷன் ஆயிரும். அப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பேங்க் லோன் கிடைக்கும். ஆல்ரெடி கடன் இருக்குது அப்படின்னா நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு லோனை போட்டு இந்த கடனை அடைச்சிட்டு வரக்கூடிய வருமானங்கள்லேருந்து நீங்கள் இந்த லோனை மாதம் இஎம்ஐ மாதிரி தவணை மாதிரி கட்டிட்டு வரலாம். அந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். தொழில் மூலிமா நல்ல வருமானம் உண்டு, நிரந்தரமான வருமானம், நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உறுதியாக உண்டுங்க. சரி, நீங்கள் ஆல்ரெடி தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பிரான்ச் போடுறது, அடிஷ்னலாக இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக ஃப்ரான்ச்சைசிஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். வெளி மாநிலங்களுக்கு, நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் உருவாகும். அது ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம் தான். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6 கூடைய அதிபதி புதன், அவர் 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் புதன் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. ஒரு நல்ல அமைப்பு. திடீர்னு பார்த்திங்கன்னா அது என்னென்னா 10ஆம் இடத்துல இருந்து பதவி ஸ்தானம் 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது ஒரு நல்ல பதவி, ஒரு நல்ல போஸ்டிங்க்கு நீங்கள் இவ்வளோ நாளாக கடுமையாக உழைச்சதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வராமல் இருந்தால் கூட இந்த டைமில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உங்களுக்கு. வெளியில் போய் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னாலும் அது உங்களோட இதுதான். அதே தொழில் ரீதியாக நிறைய பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். புது ஆட்களுடைய
பாராட்டுகள் கிடைக்கும், அவங்களோட இணைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது மூலிமா நிறைய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி, அதாவது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுலேருந்து நல்ல வருமானம், திடீர்னு ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஒரு நல்ல இடத்துல போய் உங்களை உட்கார வைப்பாங்க. அதாவது நல்ல ஒரு போஸ்டிங்ஸில் உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரக நிலைகள் அமைச்சு கொடுக்குது. இதுக்கு வந்து நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏழரை சனி இருக்குது. இந்த ஏழரை சனி அதாவது சந்திராஷ்டமங்களில் இந்த மாதம் பிறக்கிறது, சந்திராஷ்டமத்தில் பிறக்கிறதுனால அனுஷ நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்குது. ஆனால் அது உங்களுக்கு சுபத்துவம் தான். பட் ஆனால் அந்த மாதிரி மன கிளேஷங்கள் இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். இதுவே பெரிய பரிகாரம். நீங்கள் வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு வெளியில் ஏழரை சனி அப்படின்னு மன விரக்தி ஆகணும்னு எந்த அவசியமே இல்லைங்க. நீங்கள் வந்து சனி பகவான் அவருடைய வேலையை எப்போ செய்வார் அப்படின்னா, சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் பிரதானமாக எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது அதை பெருசாக நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இன்னும் அவர் நல்லா ஆக்டிவாக இருப்பார். அதெல்லாம் நீ இன்னும் எவ்வளோ கஷ்டம் வேணால் கொடு அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரே சரி ஓகே அப்படின்ட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு போயிடுவார். சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலங்களை வென்று கர்மாவை வென்று வரக்கூடிய நபர்களாக ரொம்ப பிடிக்கும். ஸோ மேச ராசியே வந்து என்னென்னா ஆஞ்சநேயர் வழிபாடை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பகவானே ஏழரை சனியிலேருந்து என்னை காப்பாற்று. உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கட்டாயம் வந்து ஏழரை சனி வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது கிடையாது, கஷ்டங்களை தான் கொடுக்கும். ஆனால் கஷ்டம் உங்களுக்கு புதுசாக, இதுதான் என்னுடைய கேள்வி, இல்லையா? ஸோ உங்களுக்கு பயப்படும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து ரொம்ப இறுக்கமாக ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கோங்க. அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் வந்து தாமதமாகலாம், ஆனால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கட்டாயம் கிடைச்சிரும். கவலையப்பட வேண்டாம். நம்ம வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக ரீதியாகவோ ஒரு ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள், இது எல்லாமே அவங்களுடைய வேலையை செஞ்சு தான் ஆகும், அதுலேருந்து மாறவே மாறாது அப்படின்னு இருந்தால் நம்ம கடவுளை கும்பிடணும்னு அவசியம் இல்லை, ஜாதகத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து ஏதாவது தடை தாமதங்கள் வந்துச்சுன்னா உங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக போக போக நீங்கள் கட்டாயம் வெற்றி பெற்றுவீங்க. அதனால் எந்த கவலையும் படாதீங்க. சரி, படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் வேலை கிடச்சிரும். நீங்கள் அதனால் கவலையப்பட வேண்டாம். நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகி போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஒரு புது உத்வேகம் வரும் உங்களுக்கு. ஆனால் முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் கைடன்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா சூரியன் 4ஆம் இடத்தை பார்க்குது, பெற்றோர்கள் கட்டாயம் கைடன்ஸ் பண்ணணும். ஏழரை சனி இருக்கனால வந்து சோம்பேறித்தனமோ அல்லது ஞாபக மறதியே இருக்கும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கணும். ஆனால் நல்ல உத்வேகமாக இருப்பாங்க. படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியக்கூடிய எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி பார்ட்னர்ஷிப் போடக்கூடிய விஷயத்தில் கவனங்களோடு இருங்க. புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு தொழிலில் தான் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் திடீர்னு ஒரு நல்ல செய்தி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான உங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதம் வந்து பொதுவாகவே வந்து தை மாதம் பிறந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்தது வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுவோம். ஒரு சிலருக்கு திருமண விஷயங்கள் வரும். ஆனால் தொழிலில் கான்சன்ட்ரேட்டாக பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க. புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இட அதிபதி 10ஆம் இடத்துல தான் இருக்கார். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள் கட்டாயம் தேடி வரும். முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் வந்து ஹெல்த் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும், கை கால் வலிகள் அல்லது ஏதாவது வந்து மன இறுக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த 3மே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வீட்டில் இருந்துட்டு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சராக விரும்புகிறீங்க, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவர்கிட்ட சண்டை போடுறது, ஆன்லைனில் நம்ம என்ன இதை வாங்கி செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, நம்மளோட ஏர்னிங்ஸை எப்படி மேலும் மேலும் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா பல லட்சங்களை இந்த மாதமே நீங்கள் சேர்த்திடலாம். அந்தளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னா கணவர் இருக்கார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணுறதை விட நீங்களே ஏர்னிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 யானைகள் சேர்ந்தால் எவ்வளோ பலம் வருமோ அந்தளவுக்கு இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது, வெளியில் போகும்போது வரும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்லி வீட்டில் வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் இது ஹஸ்பண்டுக்கிட்டேயும், கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ ஆல்ரெடி வண்டி வச்சுருந்தீங்கன்னா மாற்றுறதுக்கு உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை, அதாவது இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி மன மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். இந்த காதலிக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து என்னென்னா புதன் வந்து ராகுவோடு சேரும் காலகட்டத்தில் கட்டாயம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்துடுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாக்பாட் இந்த மாதம். அதாவது நீங்கள் வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் பல விஷயங்கள் கைக்கு வந்துடும் உங்களுக்கு. அதாவது ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாயா கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட்டை சேர்த்திடலாம். அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறது இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வீடு மாற்றங்கள் இருக்குது, புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. நல்ல முன்னேற்றங்கள், புது புது வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. அதே மாதிரி மக்கள் மத்தியில் பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிகப்பெரிய முன்னேற்றம். உங்களுக்குன்னு கட்சி தலைமையிடம் பாராட்டி அங்கீகாரம் கொடுப்பாங்க, ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. உங்களுடைய தலைமையில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. அது மூலிமா நீங்கள் முன்னேற முடியும். மக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மீடியாவுடைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஜெயிக்க முடியுமானா கட்டாயம் ஜெயிக்க முடியும். 7.5 சனி இருந்தால் தான் பொதுமக்களுடைய எப்போல்லாம் வந்து சனிச்சந்திரன் தொடர்பு வருதோ அந்த டைமில் தான் பொதுமக்களுடைய ஆதரவு வந்து அபரிதமாக இருக்கும். அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக மாறுவீங்க. அது வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் மாறும். பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.